Suppress fire! ஹாய் guys, வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருடத்துக்கான ஆர்மி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த வாரத்துக்கான முதல் வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. சரிங்களா? ஜிகே தான் இந்த டாபிக்ல பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் பாருங்க. பணவியல் கொள்கை இந்தியாவில் டேஷ் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் பணவியல் கொள்கை எதன் மூலம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா RBI. ஓகேவா? நம்ம எல்லா இந்திய ரூபாய் நோட்டுகளையும் நம்ம பார்த்திருப்போம். RBI அப்படி சொல்லிட்டு எழுதி இருக்கிறது. இந்த ரிசர்வ் வங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் பணவியல் கொள்கையை கட்டுப்படுத்துகிறது. ஓகேவா? இந்தியாவில அதாவது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்திக்கிற அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இந்திய ரிசர்வ் வங்கி தான். இது 1934 ஆண்டு கொண்டு வரப்பட்ட 35ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தப்பட்டது. சரிங்களா? இது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியார் வங்கியை தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1949 தான் வந்து பாத்தீங்கன்னா இது தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். பின்வரும் எந்த இந்திய மாநிலங்கள் பாகிஸ்தானுடன் அதன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் நம்மளோட அண்டை நாடான பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பிரிவினைக்கு 1947 விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா பிரிவினை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடாக தான் இருந்தது. சரிங்களா? நமக்கு ஆகஸ்ட் 15 விடுதலை கிடைச்சது. அவங்களுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 14 விடுதலை கிடைச்சது. சரிங்களா? அப்ப இந்த பாகிஸ்தான் தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்தியாவும் பாகிஸ்தான் தனித்தனியா போயிடுச்சு. அப்ப போகும்போது இப்ப ரெண்டுமே வந்து பார்டரை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்ப எந்தெந்த இந்திய மாநிலங்கள் இந்த பாகிஸ்தான் நாட்டுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான் மற்றும் குஜராத். சரிங்களா? பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான் மற்றும் குஜராத். இதுதான் அதுக்கான பதில். சரிங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப் தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் நிலை எல்லையை பகிர்ந்துக்குது. நேரடியான நிலை எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அப்ப ஜம்மு காஷ்மீர் இல்லையா அப்படின்னு கேட்டா ஜம்மு காஷ்மீரும் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. ஆனா மலைப்பாங்கான ஏரியா, கரடுமுரடான ஏரியா. சரிங்களா? இந்த ராஜஸ்தான் என்ன நமக்கு தெரியும், இந்த ராஜஸ்தான்ல பாலைவனம் இருக்கு. ஓகேவா? அதனால இதுவும் வந்து எல்லை தான். ஆனா நேரடியான மக்கள் போக்குவரத்துக்கான எல்லை கிடையாது. ஓகே. அப்புறம் குஜராத் வந்து பாத்தீங்கன்னா சில பகுதிகள் தான் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா கடற்கரை ஏரியா. சரிங்களா? அப்ப இந்தியாவோட டைரக்டா மக்கள் நடமாட்டம் உள்ள ஏரியா நம்ம இங்கிருந்தே பார்க்கலாம் அப்படின்னா இந்த பஞ்சாப் தான். சரிங்களா? இதுலதான் வாகா பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலதான் வருடம் சுதந்திர தினத்தையொட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் நடக்கும். அடுத்து 1வது கொஸ்டின் பாருங்க. இந்திய உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றும் நீதிபதிகளில் ஓய்வு பெறும் வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இதெல்லாம் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இது இல்லாம நம்ம படிச்சுதான் ஆகணும். சரிங்களா? இந்தியாவில வந்து அதாவது கோர்ட் அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை கோர்ட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், இதுக்கப்புறம் வந்து கீழே வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. எல்லாருமே வந்து ஜட்ஜஸ் ஆவாங்க. அவங்களோட ரிட்டையர்ட் ஏஜஸும் நம்ம படிச்சாகணும். சரிங்களா? இப்ப எப்படி வந்து எலிஜிபிள் ஏஜ், அதாவது இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தகுதியான வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற மாதிரி அவங்களோட ரிட்டையர்ட் ஏஜஸும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம எப்படி சொல்றது, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ல நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு 60 வயசு வரைக்கும் தான் உங்களால வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆயிடுவீங்க அப்படி சொல்றாங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்த நீதிபதிகளுக்கும் சில ரிட்டையர் ஆகிற ஏஜஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறவங்களுக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் வேலை பார்க்கலாம், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா 65 ஆண்டுகள் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வேலை பார்க்க முடியும். அதாவது 65 வயது வரைக்கும். சரிங்களா? அப்ப அது மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயசு வரைக்கும் பதவி வைக்கலாம், எத்தனை வயது வரைக்கும் அவங்களால பதவி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க. மாநில சட்டமன்றத்தின் கீழ் சபை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மாநில சட்டமன்றத்தின் கீழ் சபை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்தியாவில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாடாளுமன்றம். ஓகேவா? இந்த நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 அவைகள் உள்ளது. ஒண்ணு வந்து மேலவை இல்ல கீழவை அப்படி சொல்லுவாங்க. அதாவது மேலவை ஒண்ணு இருக்கு, கீழவை ஒண்ணு இருக்கு. சரிங்களா? மேலவைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை. மேலவைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை. இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல கீழவை இருக்கா, அந்த கீழவைக்கு இன்னொரு பேர் இருக்கு, லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்தியாவுக்கான சென்டரா இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்துக்கான இது வந்து ஒரு மேட்டர். இப்ப நம்ம வந்து மாநிலத்துக்கு சட்டமன்றத்துக்கு வந்துடுறோம். ஓகேங்களா? இங்க சட்டமன்றத்துக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சட்டமன்றத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 அவைகள் இருக்கு. ஓகேவா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மேலவை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழவை. ஓகேவா? அப்படி சொல்லுவாங்க. இதுல
இந்த கீழவைக்கு பேர் என்ன, இந்த மேலவைக்கு பேர் என்ன அப்படி சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. இந்த கீழவை வந்து பாத்தீங்கன்னா விதான் சபா, இது வந்து பாத்தீங்கன்னா விதான் பரிஷத் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, விதான் பரிஷத். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாநில சட்டமன்றத்தின் கீழ் சபை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கீழ் சபை என்ன சொல்றோம் நம்ம, விதான் சபா. சரிங்களா, அப்ப இங்க இருக்கு ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரிங்களா, அடுத்து பாருங்க 5வது கேள்வி. வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் எது அப்படி சொல்லி கேட்கிறாங்க. வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் எது அப்படி சொல்லி கேட்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹால்டியா மற்றும் பாராதீப். சரிங்களா, இந்த ஹால்டியா மற்றும் பாராதீப் தான் வந்து பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ள துறைமுகங்கள் அப்படி சொல்லி கேட்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல 13 மேஜர் போர்ட்ஸ் இருக்கு. ஓகே, 13 மிகப்பெரிய துறைமுகங்கள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் 7 இருக்கும். அதாவது கிழக்கு கடற்கரை பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்கும், மேற்கு கடற்கரை பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இருக்கும். இதை சேர்த்து இந்தியாவிலே 13 மிகப்பெரிய துறைமுகங்கள் இதுதான் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. 700க்கும் மேற்பட்ட சிறிய துறைமுகங்களும் இருக்கு. நான் சொல்றது மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சரிங்களா, அதுல இந்த கிழக்கு கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹால்டியா இது எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெஸ்ட் பெங்கால், அதாவது கொல்கத்தா பகுதியில் இருக்கு. ஓகேவா, கொல்கத்தா. இந்த பாராதீப் இருக்குல்ல, இந்த பாராதீப் எங்க இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா. சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம். சரிங்களா, இப்போ வந்து தெலுங்கானாக்கு போயிடுச்சு விசாகப்பட்டினம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை போட்டிருக்கு. அப்புறம் எண்ணூர், தூத்துக்குடி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை பகுதிகளில் அமைந்து இருக்கக்கூடிய துறைமுகங்கள். சரிங்களா, அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட மதம் எது அப்படி சொல்லி கேட்கிறாங்க. பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட மதம் எது? இதை பார்த்தோன்னே நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் இந்து மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, கிட்டத்தட்ட 70% அபோவ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்துக்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸை தவிர புத்தம், சமணம், சீக்கியர்கள், ஜொராஸ்ட்ரியர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜுடாயிசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மதங்கள் இருக்கு. இது இல்லாம ஆதிவாசிகள், ட்ரைப்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய தனி மதங்கள் நிறைய இருக்கிறது. சரிங்களா, அப்ப 70% முதலிடம் வகிக்கிறது பாத்தீங்கன்னா இந்து மதம். 2வது வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாம், அதாவது முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3வது பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமான மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மதங்கள். சரிங்களா, அதனாலதான் இங்கெல்லாம் சில டைம் பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சிறுபான்மையினரை அரசு வந்து ஒதுக்குகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபேட் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த நியூஸ் சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிபேட் நடக்கும். சிறுபான்மையினர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, அதாவது ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல 70% அப்படின்னா ஒரு 700 பேர் இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னா மித்த இருக்கிறதே 300 பேர் தான். அந்த 300 பேர்ல சீக்கியர்கள், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயினிசம், புத்திசம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகேவா, அப்ப இந்த 700 பேரை தவிர்த்து மித்த இருக்கிற 300 பேர்ல இருக்கிற ரிலீஜன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் தான் சொல்லுவாங்க. சிறுபான்மையினர் அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் கம்மியா இருக்காங்க, அவங்களுக்கான உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா இருக்கிற ஆளுகள்கிட்ட இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா மைனாரிட்டி பீப்புள்ஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா உரிமைகள் கேட்கிறாங்க. சரிங்களா, அதனால நிறைய டிபேட் நடக்கும். அதுதான் சொல்ல வரேன். அடுத்து இது வந்து பாருங்க 7வது கொஸ்டின். புஷ்கர் ஒட்டக கண்காட்சி பின்வரும் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது அப்படி சொல்லிட்டு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எங்க நடக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேவா, ஒட்டகம் அப்படின்னாலே நமக்கு ராஜஸ்தான் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஏன்னா ராஜஸ்தான்ல தான் பாலைவனம் அமைஞ்சிருக்கு. பாலைவனம்னாலே நமக்கு ஒட்டகம் தான் ஞாபகம் வரணும். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டக கண்காட்சி, ஒட்டக திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. சரிங்களா, ராஜஸ்தான்ல வருடம் பாத்தீங்கன்னா இந்த ஒட்டக திருவிழா நடைபெறும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல நடக்கும். பைக்கானர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுதவா, பைக்கானர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சால்மர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர். ஓகேவா, இந்த மாதிரி 3 இடத்துல ராஜஸ்தான் நடக்கும் ஒட்டக திருவிழா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் தான். இப்போ எப்படி நம்ம பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டு, கபடி, வழுக்கு மரம் ஏறுதல்,
அப்படி சொல்லிட்டு நிறைய கேம்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களும் அந்த ஒட்டக கண்காட்சியில ஒட்டக திருவிழால இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் வச்சு அவங்களும் நிறைய கொண்டாடுவாங்க. சரிங்களா? எந்த மாநிலம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான். இதை தவிர்த்து நிறைய திருவிழாக்கள் இந்தியாவில் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா மலர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒடிசாவில் வந்து பாத்தீங்கன்னா தேர் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. பூரி ஜெகநாதர் ஆலயத்துல வந்து மிகப்பெரிய தேர் திருவிழா இந்தியாவிலே 14 நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சில திருவிழாக்கள் பத்தி நம்ம இந்தியாவில் படிக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்மி எக்ஸாம்ல மெயினா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதுக்கும் கேட்கறாங்க, இதுக்கப்புறமும் கேட்பாங்க. அதனால இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம அதிகமாக படிக்கக்கூடிய டாபிக்ஸ். சரியா? அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் பின்வரும் எந்த மாநிலத்தில் பைசாகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது அப்படி சொல்லி கேட்கிறாங்க. பைசாகி, கால் பைசாகி அப்படி சொல்லிட்டு 2 இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பைசாகி அப்படின்னா இது வந்து பண்டிகையை குறிக்குது. சரிங்களா? பைசாகி அப்படின்னா ஒரு திருவிழா. அதே மாதிரி கால் பைசாகி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கால் பைசாகி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலநிலை. அதாவது இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பருவக்காற்று அப்படி சொல்லுவோம் இல்லையா. இப்ப நமக்கு என்ன பருவக்காற்று இருக்கு? தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, பருவமழை பெய்யுது அப்படி சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கால் பைசாகிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெதர். சரிங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா நார்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது நமக்கு வேண்டாம். இதுல டாபிக்ல வந்து பைசாகி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்ன அப்படின்னா, பைசாகிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீக்கியர்களுக்கான ஒரு திருவிழா. இப்ப சீக்கியர்கள் இந்தியாவில வந்து எந்த மாநிலத்துல அதிக மெஜாரிட்டி இருக்காங்க, பெரும்பான்மையா இந்தியாவில சீக்கியர்கள் எந்த மாநிலத்தில் அதிக பெரும்பான்மையா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப் தான். ஓகேவா? இப்ப பைசாகி திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். அப்ப சீக்கியர்கள் கொண்டாடப்படுகிற ஒரு திருவிழா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைசாகி அறுவடை திருவிழா அப்படி சொல்லுவாங்க. பைசாகி நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய அறுவடை திருவிழா அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நமக்கு வந்து அறுவடை திருவிழா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் அப்படி சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம். இது பைசாகி. இந்த பைசாகியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் லீவ் உண்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குருத்வாராக்களுக்கு சென்று மத வழிபாட்டுகளை வழிபடுவாங்க. அதாவது ஏன் கோயிலுக்குன்னு சொல்லாம ஏன் குருத்வாரா அப்படின்னு சொல்றீங்க? நம்மளோட கடவுளை கும்பிடுறதுக்கு நம்ம கோயிலுக்கு போவோம். சரிங்களா? அப்ப அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் எங்க போவாங்க? சர்ச்சுக்கு போவாங்க. முஸ்லிம்ஸ் எங்க போவாங்க? அதாவது மசூதிக்கு போவாங்க. சரிங்களா? அப்ப இந்த சீக்கியர்கள் எங்க போவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயில்னு சொல்ல மாட்டாங்க, குருத்வாராக்கள் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? குருத்வாராக்கள் அப்படி சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு மத வழிபாட்டு தலங்களை அவங்க வழிபட்டுட்டு வருவாங்க. சரிங்களா? அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. அருந்ததி ராய் பின்வரும் எந்த சர்வதேச விருதை பெற்றவர்? இங்கே சொல்லிட்டாங்க. அப்ப இந்தியாவில் இருக்க பரிசா பெறல, அவங்க சர்வதேச விருதை பெற்றிருக்காங்க அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன பரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேன் புக்கர் பரிசு. சரிங்களா? மேன் புக்கர் பரிசு. இவங்க எதுக்காக வாங்கினாங்க அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு புக்கு, த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிற புக்குக்காக இவங்க இந்த புக்கர் பரிசை வென்றிருக்காங்க. சரிங்களா? அதாவது சிறிய விஷயங்களின் கடவுள் அப்படி சொல்லுவாங்க. சிறிய விஷயங்களின் கடவுள் அப்படி சொல்லுவாங்க. இந்த புக்குக்காக வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச விருதை பெற்றிருக்காங்க. இந்த புக்கர் பரிசை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்கர் பரிசு வந்து இந்தியாவில கிடையாது, இது ஒரு சர்வதேச விருது. சரிங்களா? இந்த புக்கை நம்ம இந்த பரிசை நம்ம பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் எழுதி ஆகணும். ஒரு புக்கையோ நாவலையோ ஏதோ ஒரு கவிதையோ ஏதோ எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல தான் எழுதணும். இங்கிலீஷ்ல எழுதிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா, அதாவது யூகே, ஓகேவா, யூகேல நீங்க பப்ளிஷ் பண்ணிருக்கணும், வெளியிட்டு இருக்கணும். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் எழுதி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூகேன்னு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? யுனைடெட் கிங்டம் அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது லண்டன் சொல்றோம்ல நம்ம ஆங்கிலேயர்கள் அப்படி சொல்லிட்டு யூகேல வெளியிட்டு இருக்கணும். இப்படி வெளியிட்டு இருந்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வெளியிட்டு இது ஒரு பெரிய பேசு பொருளாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீச் இருந்தாலும் இந்த பரிசை வந்து கொடுப்பாங்க. மேன் புக்கர் பரிசு அப்படி சொல்லுவாங்க. நம்ம இந்தியரான அருந்ததி ராய் வந்து பாத்தீங்கன்னா த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், சிறிய விஷயங்களின் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்துக்காக புக்கர் பரிசை வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் அடைஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டில் சிறந்து விளங்கியதற்காக வழங்கப்படும் விருது எது? விளையாட்டில் சிறந்து விளங்கியதற்காக வழங்கப்படும் விருது எது அப்படின்னா அர்ஜுனா விருது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அர்ஜுனா விருது இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அர்ஜுனாவோட ஸ்டாச்சு, அர்ஜுனாவோட சிலையால் நிறுவப்பட்ட ஒரு சிலை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசு தொகை 25 லட்சமோ என்னமோ பரிசு தொகைன்னு நினைக்கிறேன் அர்ஜுனா அவார்டுக்கு. மேபி கரெக்டாக இருக்கலாம், ராங்காவும் இருக்கலாம். சில தொகை வந்து கொடுப்பாங்க அர்ஜுனா அவார்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சுவல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தது 4 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதாவது சிறந்து விளங்கியதற்காக இன்டர்நேஷனல் லெவல்ல சிறந்து விளங்கியதற்காக கொடுக்கக்கூடிய பரிசு வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்ஜுனா விருது. இதுல சில எக்ஸம்ஷனும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அப்படின்னா தலைமைத்துவ பண்பு. ஓகேவா, இந்த தலைமைத்துவ பண்புக்காக, சிறந்த விளையாடியதற்காக, பெருமைப்படுத்தியதற்காக எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விருதுகளை கொடுப்பாங்க. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டிற்காக கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் தயான் சந்த் விருது. ஓகேவா, மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக உயரிய ஸ்போர்ட்ஸ் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவர் நம்ம இந்தியாவை பெருமைப்படுத்தினா ஒரு ஹாக்கி பிளேயர், அவர் பேர்லேயே வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பழைய பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி விருது, கேல் ரத்னா விருது அப்படின்னு இருந்துச்சு. இப்ப பேர் மாத்திட்டாங்க. சரிங்களா, அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. பின் வருபவர்களில் யார் நோபல் பரிசு வென்றவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நோபல் பரிசு வென்றவர் யாருன்னு கேட்கல, இது கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல நோபல் பரிசை யாரு வெல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருவோம் நம்ம. அமர்த்தியா சென், அமர்த்தியா சென் பத்தி நமக்கு தெரியும். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பொருளாதார அறிஞர். ஓகேவா, பொருளாதார அறிஞர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 1998 வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரத்துக்காக சிறந்த பரிசை வென்றவர் அமர்த்தியா சென். அதாவது நமக்கு தெரியும் நோபல் பரிசுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டிபார்ட்மெண்ட்டுக்காக கொடுப்பாங்க. ஓகேவா, அதுல வந்து இந்த அமர்த்தியா சென் லிட்ரேச்சர், இலக்கியத்திற்காக நோபல் பரிசை வென்றவர். சரிங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கைலாஷ் சத்யார்த்தி அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர். ஓகேவா, அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர் கைலாஷ் சத்யார்த்தி. இவங்க மட்டும் தான் வாங்கியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அன்னை தெரசா, ஓகேவா, அன்னை தெரசாவும் வந்து பாத்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசை வென்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவீந்திரநாத் தாகூர், இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமனகதியை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். இவரும் வந்து பாத்தீங்கன்னா நோபல் பரிசை வென்றிருக்காரு. எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதாஞ்சலி அப்படிங்கிற நாவலுக்காக இவர் வாங்கியிருக்காரு. சரிங்களா, கீதாஞ்சலி இது 1913 வாங்கியிருப்பாரு. கீதாஞ்சலிக்காக வாங்கியிருப்பார். சரிங்களா, அப்ப மகாத்மா காந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த நோபல் பரிசையும் வெல்லவில்லை. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி தான் இது வரைக்கும் எந்த நோபல் பரிசையும் வெல்லவில்லை. அடுத்து பாருங்க 12வது கொஸ்டின். இந்திய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய சிவிலியன் விருது அப்படி சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ஏன் சார் இங்க சிவிலியன் மென்ஷன் பண்றீங்க? நார்மலா இந்தியாவில் கொடுக்கக்கூடிய மிக உயரிய விருதுன்னு போட்டா என்ன அப்படின்னா மிக உயரிய விருது யாருக்கு வேணாலும் வழங்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்மி பர்சனுக்கு வழங்கலாமா? அதுதான் கிடையாது. ஓகேவா, இது வழங்கக்கூடிய இந்தியாவில் வழங்கக்கூடிய மிக உயரிய சிவிலியன் விருது, ஆர்மிக்காக வழங்கக்கூடிய விருது தனியா இருக்கு. கெலண்ட்ரி அவார்ட்ஸ் அப்படி சொல்லி நம்ம தனியா படிப்போம். சரிங்களா, கெலண்ட்ரி அவார்ட்ஸ் தனியா படிப்போம். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் விருது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பாரத ரத்னா, இந்தியாவிலேயே வழங்கக்கூடிய மிக உயரிய சிவிலியன் விருது எது அப்படின்னு கேட்டா இந்த பாரத ரத்னா தான். சரிங்களா, அடுத்து பாருங்க 13வது கொஸ்டின். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துல பிறந்து இந்தியாவோட 16வது குடியரசுத் தலைவராக வளர்ந்து இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்ச, அதாவது இந்த சயின்டிபிக் ஃபீல்டுல, ஓகேவா, அந்த ஃபீல்டுல இந்தியாவை திரும்பி பார்க்க வச்ச நம்ம ராமநாதபுரத்து ஏவுகணை நாயகன் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, யார் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சரிங்களா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவரோட நினைவு மண்டபம் ராமேஸ்வரத்துல இப்பவும் இருக்கு, டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு, பாக்குறதுலாம் பாருங்க. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏவுகணை ஃபீல்டுல ஆற்றின அளப்பரிய பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர் வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அடுத்து 14வது கொஸ்டின். அசோகர், ஓகேவா, அசோகரின் கடைசி போர் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கலிங்க போர். இப்ப இந்த கலிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசண்டா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவுல இருக்கு. ஓகேவா, இந்த கலிங்க போர் பத்தி நம்ம ஜெயங்கொண்டர் எழுதியதுதான் வந்து பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. ஓகேவா, அந்த கலிங்கத்து பரணி எதை பத்தி பேசுது அப்படின்னா அந்த கலிங்க போரை பத்தி பேசுது. இந்த கலிங்க போர்ல கலந்து கொண்ட அரசன் யார் அப்படின்னா இந்த அசோக பேரரசர். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனண்ட்டை ஈஸியா ஜெயிச்சிருவார். அதுல பெரிய பெரிய உயிர் சேதங்கள் நடக்கும். அந்த பெரிய பெரிய உயிர் சேதங்கள் எல்லாம் பார்த்து இவ்வளவு பேர் செத்து நம்ம இந்த ஜெயிச்சு நம்ம என்னத்தை நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட போற விட்டவர் தான் இந்த அசோகர். சரிங்களா,
பின்வருவனவற்றுள் பொறுத்துக அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. முதலாம் பானிபட் போர், ஓகேவா? முதலாம் பானிபட் போர் வந்து பாத்தீங்கன்னா 1526, ஓகேவா? கன்வா 1527, சந்தேரி 1528, காக்ரா 529. சரிங்களா? அப்படியே எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. என்ன சார் எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டு டக்கு டக்குன்னு எழுதிட்டீங்க அப்படின்னா, இது எந்த போர் அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து முகலாய பேரரசுல முதல் மன்னரான பாபர், சரிங்களா? பாபரோட போர்கள் தான் இது வரிசையா கொடுத்துருக்காங்க. இதை நீங்க முகலாயர்கள் டாபிக் படிச்சீங்கன்னா தெரியும். இந்தியாவில் முகலாய சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் அரசர் பாபர். அவர் எந்த போர்ல முகலாய வம்சத்தை நிறுவியிருப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த முதலாம் பானிபட் போர், ஓகேவா? டெல்லி சுல்தான்களின் கடைசி சுல்தானான இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர். சரிங்களா? அப்ப இந்த முதலாம் பானிபட் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1526. அடுத்து வரிசையா ஒரு 3 போர் வரும். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு எல்லாமே பாபர் தான், எல்லாமே பாபர் ஜெயிச்சிருவாரு. கன்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். இதை நான் எல்லாமே சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா அவ்வளவு நம்ம இம்பார்ட்டன்ட் எடுத்து படிக்க தேவையில்லை. இந்த இயர் மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? 1, 2, 3, 4. அவ்வளவுதான். தேங்க்யூ.